ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் ஹேமா. ஹேமா வசீகரமாய் சிரித்தாள். அருகில் வந்தாள். படுக்கை நுனியில் உட்கார்ந்தாள். தன் மடியில் மிருதுவாய் என் தலையை தாங்கிக் கொண்டாள். விரல்கள் என் தலையை கோதின. இது ஒன்றுதான் சொர்க்கம். கண்மூடி அந்த விரல்களின் கோதலில் லயித்தேன். சட்டென விரல்கள் விலகின. தலை தடக்கென படுக்கையில் புரண்டது. கனவு கலைந்து விட்டது. எரிச்சலுடன் கண் திறந்தேன். எதிரில் ஹேமா, இடுப்பில் கை வைத்து கொண்டு அதே வசீகர புன்னகையுடன். முன்னேற்றில் கொத்தாக நரைமயிர் விழுந்தது. கனவில் வந்தது 20 வயது ஹேமா. எதிரில் நிற்பது 60 வயது. முதுமையும் அழகுதான். சலசலத்து ஓடும் ஓடை போல அடக்கமான அழகுதான். சாருக்கு இன்னும் தூக்கம் களையலையா? குரல் தேனா இனித்தது. அவளுக்காய் கை நீட்டினேன். கை பற்றி தூக்கினாள். நல்ல கனவை களைச்சிட்டோம்மா. கனவுல யார் வந்தது? யாரு? நீதான். இந்த கிழவி இல்ல. முதல்ல பார்த்த குட்டி பெண் ஹேமாவாக்கும். அது கிடக்கட்டும், சீக்கிரம் எழுந்து வாங்க. ஸ்ரீமுகி வந்திருக்கான். புரியவில்லை. ஸ்ரீமுகியா? என்ன திடீர்னு? லெட்டர் கூட போடல? படுக்கையிலிருந்து எழுந்தேன். நீங்களே வந்து கேளுங்க. என்னம்மா புதிர் போடுற? பதில் சொல்லாமல் நடந்தாள். ஸ்ரீமுகி யோசனையில் இருந்தாள். மெல்ல அவள் தோளை தொட்டேன். திரும்பினாள். அவள் கண்கள் பொங்கின. விசும்பினாள். அப்பா. உதடு கோணியது. என் உடம்பு ஒரு உதறு உதறியது. என்னடா, என்னாச்சு? வெளிநீர் துடைத்தேன். மார்பில் சாய்ந்தாள். அவள் இன்னும் குழந்தைதான். நர்சிங் ஹோமில் ஹேமாவை ஈசிக்கொண்டு படுத்திருந்த அதே ஒரு நாள் குழந்தைதான். வளாம சொல்லுடா. விம்மினாள். வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. ஹேமா அருகில் வந்தாள். என்ன ஹேமு, என்னாச்சு? ஸ்ரீமுகியின் கூந்தல் தடவினாள். கன்னம் வலித்தாள். மெல்ல என்னிடமிருந்து விளக்கினாள். ஸ்ரீ, வெந்நீர் வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வா. ட்ரெயினில் வந்தது டயர்டா இருக்கும். ஸ்ரீ என் முகத்தை பார்த்தாள். பின் அம்மா முகத்தை பார்த்தாள். மெல்ல நகர்ந்தாள். என்ன என்ன? என் குரல் பதறியது. ஹேமா சிரித்தாள். இத்தனை வயசாகியும் இன்னும் அந்த பதட்டம் போகலப்பா உங்ககிட்ட இருந்து. என்ன விஷயம்? ஏன் அழுறா? மாப்பிள்ளை ஏதாவது சொல்லிட்டாரா? அவள் அழுதா தாங்க முடியலம்மா. அதெல்லாம் ஒன்றுமில்ல. அவள் என்ன இன்னும் சின்ன குழந்தையா என்ன? வர ஏப்ரல் 20 வந்தா 40 வயசு ஆக போகுது. சொல்லுமா. மதியமாவதி தான். மதியாவுக்கு என்ன? அவள் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம். அட, நம்ம குட்டியா? பேஷ். பையன் யாரா? ஓஹோ, அவ்வளவு சந்தோஷமா? ஸ்ரீ இதை கேட்டால் ரொம்ப நொந்துடுவா. ஏன்? அவளுக்கு தன் பொண்ணு காதல் பண்ணுறது பிடிக்கலையாம். அட, நம்ம காதலும் நினைவு சின்னம் இந்த மாதிரி நினைக்கலாமா? ரொம்ப வலியாதீங்க. சரி, தொலைச்சிட்டேன். பையன் யாரு? அவளோட பேங்க்ல ஒர்க் பண்ணுறானாம். பேர் என்ன? கோபிகிருஷ்ணன். அதான் ஸ்ரீக்கு கோபம் போலிருக்கு. இப்போ எதுக்கு தெரியுமா இவ வந்திருக்கான்? நம்ம 2 பேரும் தான் மதியமாவுக்கு புத்தி சொல்லி திருத்தனமாம். போச்சுடா. அந்த கால காதலர்கள் மூலமாக இந்த கால காதலர்களை பிரிக்க சதி பண்ணுறாளா உன் பொண்ணு? என்னது அந்த கால காதலா? அப்போ இப்போ ஒன்றும் இல்லையா? அவள் முகம் சுருங்கியது. தப்பு. கன்னத்தில் போட்டுக்கொண்டேன். நம்ம குட்டி பொண்ணோட ஆசையை தடுக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? முடியாதுதான். ஸ்ரீ அலறாளே. போவோம், விஷயம் என்னன்னு பேசி பார்ப்போம். மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு? அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சரியான ஆள் பிடிச்சிங்கப்பா. எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். இதுக்கும் சிரிக்கிறாராம். அதான் இவளுக்கு ரொம்ப கோபம். அப்போ கிளம்ப வேண்டியது தான். நமக்கும் இங்கே தனியாக இருக்க போர் அடிக்குது. சரி, வா சொல்லிட்டா உடனே கிளம்பிட வேண்டியது தான். இந்த கிண்டல் தானே வேண்டாம்னு சொல்கிறேன். ஹேமாவின் சிரிப்பே அலாதியானது. டீ கோப்பையில் மதியமாவின் விரல்கள் தாளமிட்டு கொண்டிருந்தன. சொல்லுங்க பாட்டி, அம்மா வந்து அழுதாங்களா? என்னை நீங்கள் கூண்டிலேற்றி விசாரிக்க போறீங்களா? ஹேமா சிரித்தாள். பரவாயில்லையே, குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா பேசுறியே. லவ் பண்ணுறது தப்புன்னு நீங்களும் சொல்ல போறீங்களா? காதல் தப்புன்னு சொல்லலை கண்ணம்மா. ஆனால் தப்பான ஆளை காதலிச்சிடக்கூடாதுல்ல. ப்ரீஜுடிஸ். கிருஷ்ணாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இது மாதிரி எப்படி சொல்லலாம்? பாட்டி சொல்கிறது உனக்கு புரியலை மத்தியமா. அவரை தப்பான ஆளுன்னு சொல்லலை. உனக்கு பிற்காலத்தில் தப்பாக பட்டுடக்கூடாது, அதான் சொல்கிறான். தாத்தா, நீங்கள் சொல்கிறது புரியலை. நான் சொல்கிறேன். நான் உங்கள் காதலை எதிர்க்கலை. அம்மாவுக்கு பிடிக்கலையே. காதல்னா அம்மாவும் அப்பாவும் எதிர்க்கணுங்கிறது மரபு. அப்பா ஒத்துக்குவார், அம்மா தான். அதை விடு. இது ஓ வாழ்க்கை. உன்னோட தீர்மானம், நம்பிக்கை தான் முக்கியம். இந்த விஷயத்தில் உன்னை விட சிறந்த ஜட்ஜ் வேறு யாரும் இருக்க முடியாது. கிருஷ்ணா கிட்ட நீங்கள் 2 பேரும் பேசி பார்க்குறீங்களா? அவன் பெயர் சொல்லும் போதெல்லாம் அவள் கண்கள் பளபளத்தன. இதுதான் காதல். எத்தனை வருடங்கள் மாறினாலும் காதலின் அடையாளங்கள் மட்டும் மாறுவதே இல்லை. வேண்டாம், நான் அவனை இன்டர்வியூ பண்ணி உங்கள் காதலை கொச்சப்படுத்த விரும்பவில்லை. தேங்க்யூ பாட்டி. ஆனால் உன் அம்மா அவள் ஒரு பையனை தேர்ந்தெடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாளே. எனக்கு இந்த சிஸ்டத்தில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. எந்த சிஸ்டத்தில்? இந்த அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டத்தில் தான். கும்பலாக வந்து என்னை பார்த்து அசட்டு கேள்வி கேட்டு வியாபாரம் பேசி நல்ல விலைக்கு பேசி எவ்வளவு ஆபாசமாக இருக்குது. மனசை தெரிஞ்சுக்காம முதல்ல உடம்பை தெரிஞ்சுக்கிற வக்ரம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. மதியமா நீளமாக பேசினாள். ஓஹோ, நான் என்னமோ நினச்சேன் அந்த பையன் மேலே பிரியம் வச்சு தான் இப்படி ஆனதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது. இந்த அரேஞ்சு மேரேஜ் சிஸ்டத்தில் உள்ள குரூரத்திலேருந்து தப்பிக்க தான் இந்த காதல் என்கிற மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தியா? கடுமையாகவே கேட்டேன். மதியமா நகர்ந்து வந்தாள். என் கைகளை பற்றி கொண்டாள்.
ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. ஐ லவ் ஹிம் so மச். அவள் கண்களில் நீர் துளித்தது. சி, என்ன பேச்சுது? குழந்தையை மிரட்டாதீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டுற நேரம் இது இல்லை. ஹேமா பரிந்து பேசினாள். ஒரு நிமிஷம். மதியம்மா விலகி போனாள். வரும்போது அவள் கையில் ஏதோ வைத்திருந்தாள். மஞ்சள் நிற அட்டை, பச்சை மசியில் எழுத்துக்கள். கண்மணி, யதார்த்தத்தில் காதல் கூட ரோஜா பூதான். முட்கள் சூழ்ந்திருப்பதால் நம்பு, நம்மால் முடியும். இரத்தக்கீறலின்றி காதல் பூ பறிக்கலாம். காதலிக்கிறேன்னு சொல்லலை, காதலிக்கிறியான்னு கேட்கல. நாம் ஜெயிப்போம்னு சொன்ன தன்னம்பிக்கையில தான் தாத்தா கிருஷ்ணா கிட்ட நான் மயங்கினேன். ஹேமாவை பார்த்தேன். தலையசைத்தாள். வாழ்த்துக்கள் மதியம்மா, உங்கள் கல்யாணம் ஏன் பொறுப்பு. மதியம்மா துள்ளினாள்.